அம்மாவின் நினைவு வந்தது. அவள்தான் நான் தனியனாக ஆகிவிடக்கூடாது என நான் பிறந்தது முதல் வேண்டிக் கொண்டிருந்தவள் என் திருமணத்துக்கு பிறகு சற்று நிதானமாகி இயல்பானாள். நல்ல வேளை, நான் நிராதார அற்றவனாக ஆவதற்கு முன்பே மறித்துவிட்டாள். இதை இப்போதான் சொல்லும்போது மேல் உலகில் நின்று என்னை பரித வைத்து பார்த்து கொண்டிருப்பாளோ என்று பயமாக இருக்கிறது. அம்மா, கவலைப்படாத. நான் தனியனாக இருந்தாலும் ஏதோ ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறேன். அம்மாவிற்கு நான் பிறந்ததும் தெரிந்துவிட்டது. நான் சவளப்பிள்ளை என்று பொத்தி பொத்தி வளர்த்தாள். என்னால் தனியாக இந்த உலகில் வாழ முடியாது என்று நம்பினாள். எப்போதும் அவள் என்னுடைய இருந்து கொண்டிருப்பாள் என்று தோன்றும். உண்மையில் இருந்து கொண்டிருந்தாள். பள்ளியில் வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து என்னை பார்த்து கொள்ளுமாறு சொல்வாள். பள்ளி முடிந்தவுடனே வாசலில் வந்து பார்த்தால் நின்று கொண்டிருப்பாள். 6ஆம் வகுப்பிற்கு பிறகுதான் வராமலானாள். அதுவும் நான் வரக்கூடாது என்று அழுது புரண்ட பிறகுதான். படிப்பு முடித்ததும் சின்ன வேலை கிடைத்ததுமே எனக்கு பெண் பார்க்க தொடங்கிவிட்டாள். மாதம் 4 வீடுகளாவது போய் பார்த்து விடுவோம். என் உடல் தோற்றம் காரணமாக எதுவும் அமையாமல் இருந்தது. பார்க்க நோஜானாக பயந்த சுபாவம் கொண்ட எலி போல இருப்பேன். என்னை பார்த்தவுடனே எளிதில் எல்லோரும் கண்டு கொள்வார்கள். மேலும் என் பயம் பணிந்து போகும் சுபாவம் மேலும் என்னை காட்டி கொடுத்தது. கடைசியாக எனக்கு மாங்காட்டில் ஒரு பெண் கிடைத்தது. மாநிறம் என்னை விட 1/2 அடி உயரம் அதிகம். என்னை விட 2 மடங்கு உடல் கொண்டிருந்தாள். பார்த்த மாத்திரத்தில் பூதம் போல என்று நினைத்தேன். சவட்டு கொள்வாள் என்று எண்ணினேன். மாறாக அவள் என்னை முதலில் பார்த்தபோது மெல்ல அதிர்ந்தாள். பிறகு அவளில் லேசான புன்னகை தோன்றியது. இப்போது யோசிக்க அவள் என் உடல் பார்த்து என்னை கருணை கொண்டு நோக்கினாள் என்று தோன்றுகிறது. அம்மா சம்மதம் தெரிவித்து விட்டாள். எனக்கு அதிர்ச்சி. வெளியே வந்த பிறகு உனக்கு என்ன பைத்தியமா என்று சண்டை போட்டேன். அம்மா, அவள் உன்னை பார்த்துக்குவா என்று பதில் சொல்லி வேறு எதுவும் சொல்லாமல் நடந்தாள். திருமணம் எளிமையாக நடந்தது. அப்பாவின் சொந்தங்களை முதன்முறையாக என் திருமணத்தில் தான் பார்த்தேன். அப்பா நான் பிறந்த சில மாதங்களே இறந்து விட்டார். காதல் திருமணம் என்பதால் பிறகு அப்பாவின் உறவினர்கள் எங்களை முழுதாக கைவிட்டு விட்டனர். அம்மாதான் எனக்கு எல்லாமாக இருந்தால். அம்மாவின் வழி உறவுகள் இன்று பெரியதாக எதுவும் இல்லை. என் பள்ளிக்காலம் வரை அம்மா வழி தாத்தா பாட்டி கூட தான் வசித்தோம். என்றாலும் அவர்கள் என்னிடமோ அம்மாவிடமோ அன்பாக நடந்து கொண்ட ஒரு ஞாபகம் கூட எனக்கு இல்லை. திருமணத்திற்கு மொத்தமும் சேர்த்தால் 50 பேர் வந்திருப்பார்கள். பெண் வீட்டுக்கு அடுத்து இருந்த பகவதி கோவில் முன்பு திருமணம் நடந்தது. அவள் என்னை விட உயரம். பருமன் என்பது என்னால் அப்போது தாழ முடியாமல் இருந்தது. சற்று தள்ளியே நின்று கொண்டிருந்தேன். எப்போது இந்த நிகழ்வு முடியும் என்ற மனநிலை மட்டுமே இருந்தது. அவள் தலை கவிழ்ந்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அதை சற்று நேரம் போன பிறகே கவனித்தேன். பிறகு அங்கு வந்தவர்களை கவனித்த போது அவர்கள் எங்கள் சொந்த என்றாலும் அதை தாண்டி ஒரு கேலி பார்வை அவர்களிடமும் இருந்ததை உணர்ந்தேன். அதை முன் உணர்ந்து தலை கவிழ்ந்திருந்தாள். எனக்கு கோபம் வந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் அருகில் தொடும் அளவில் இணைந்து நின்றேன். பொதுவாக பேசுவது போல் பேச்சு கொடுத்தேன். அவள் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மகிழ்ந்தாள் என்பது அவள் முகத்தில் தெரிந்தது. உற்சாகமாக என்னிடம் மெல்ல பதில் பேச்சு கொடுத்தாள். சற்று நேரத்தை வந்தவர்களை மறந்து எல்லாரின் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து வேடிக்கை சொல்லி பேசிக்கொண்டிருந்தோம். இடையிடையே அம்மாவை பார்த்தேன். அவள் மகிழ்ச்சியில் பொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். மனைவி பெயர் உஷா. அவளை திருமணம் செய்ததிலிருந்து அம்மாவை விழிக்கும் விழிகை பாதை உஷா என்று மாறியது. அம்மா மறைந்த பிறகு உஷா என்றும் மட்டுமாக ஆனது. அம்மா அப்படியாக அவளை என்னிடம் தந்து மறைந்து போனாள். 10 ஆண்டு காலம் அவளோடு வாழ்ந்திருக்கிறேன். அதிர்ஷ்டமாக என் போலவே எனக்கு ஒரு மகன் வைத்தான். அவன் நோஞ்சான் உடல். அதே பயந்த மனம் கொண்ட வந்தமைந்தான். அவன் பிறந்த நாளிலிருந்து உஷா என் அம்மா எனக்கு ஆனதைப் போல அவள் அவனுக்காக ஆனாள். அவளில் அவனுக்காக ஒவ்வொரு செய்கையிலும் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு இருந்த வேலையில் குறைவான ஊதியம் என்றாலும் அது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தது. வீடு என்று ஒன்று இருந்ததால் வாடகை பிரச்சனை இல்லை. உஷா பணம் பற்றாக்குறை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அவனுக்கு எப்போதும் தின்ன ஏதாவது செய்து கொடுத்து கொண்டே இருப்பாள். வெளியே வாங்கினால் செலவாகும் என்பதால் அவளே இருக்கும் பொருட்களை கொண்டு ஏதாவது தின்பண்டம் உருவாக்குவாள். அந்த 10 ஆண்டுகள் மிக இனிமையான காலங்கள்.
வேலை முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வந்து விடுவேன். எனக்கு நண்பர்கள் என்பதே இல்லை. மனைவி, மகன் மட்டுமே எல்லாமாக இருந்தது. கனவிலிருந்து விழித்தெழுவது போல ஒரு நாள் காலை அவள் இறந்து விட்டிருந்தாள். அன்றைய காலையை இப்போது எண்ணிக்கொண்டாலும் அடி வயிற்றில் பயம் தொற்றிக்கொள்ளும். ஒரு புறம் அவள் இறந்தது நம்ப முடியாமல் இருந்தது. எல்லாம் போய்விட்ட போன்ற உணர்வு. இன்னொரு புறம் என் மகனை எப்படி வளர்ப்போனேன் என்ற பயம். மகன் என்னை விட பயந்திருந்தான். அவனும் என்ன போலதான். வினித் என்று பெயர். அவள் அம்மா வைத்தது. வயிற்றில் இருக்கும்போதே இந்த பெயரை சொல்லிவிட்டாள். நன்றாகவே படித்தான். என்னை விட அவனுக்கு உஷா மீது பிரியம். அவள் இறந்த பிறகு முற்றிலும் மாறியிருந்தான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்றாலும் சிறிய புன்னகை மட்டும்தான். 10ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக வந்ததே ஏதோ சாதாரண செய்தியை சொல்வது போல போகிற போக்கில் சொல்லி சென்றான். ஓரளவு வளர்ந்த பிறகு அவனை தான் சமைக்கும் வேலைகளை செய்தான். வீட்டு வேலைகள் எல்லாமே அவனே செய்து விடுவான். நான் வர தாமதமானால் வெளியே அமர்ந்து என் வருகையை நோக்கி கொண்டிருப்பான். என்னை தூரத்தில் பார்த்தான் என்றால் உள்ளே சென்று விடுவான். வகுப்பு பின்பு கல்லூரி பாடங்கள் எல்லாமே அவனே விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த பிறகு வந்து சொல்வான். கட்டணம் குறைவான கல்லூரி பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து இருப்பான். எனக்கு முடிந்தவரை பாரம் கொடுக்கக்கூடாது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அவனும் நாள் மட்டுமல்ல, உஷாவும் தான் இருக்கிறாள். கல்லூரி முடிந்தவுடனே எல்லாம் அவனுக்கு வேலை கிடைத்து விடவில்லை. 1 வருடம் மேல் அலைந்தான். கிடைக்கும்போது கிடைக்கட்டும், அதை பற்றி எல்லாம் வருந்தாதே என்று சொல்வேன். ஆனால் அவன் இரவு நெடுநேரம் உறங்காமல் இருப்பான். காலையில் எழுந்து பார்த்தால் வாசலில் அமர்ந்திருப்பான். கேட்டால் தூக்கம் வரவில்லை என்பான். ஒரு வழியாக அவனுக்கு நல்ல வேலை அமைந்தது. அதன் பிறகுதான் அவனில் சற்று மலர்ந்த முகம் வந்தது. நான் என் அம்மாவைப் போல அவனுக்கு மணமகள் பார்க்கும் வேலையை ஆரம்பித்தேன். புரோக்கர்கள் என் பணத்தை தின்று தீர்த்தார்கள். 100 பெண்களுக்கு மேல் பார்த்துவிட்டோம். ஏதோ அமையவில்லை. மகன் ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னால் இனி வர முடியாது என்று சொல்லிவிட்டான். ஒரு கட்டத்தில் பெண் பார்ப்பதை விட்டுவிட்டேன். ஏதாவது தேடி வந்தால் பேசி ஓரளவு உறுதியானால் மட்டும் போய் பார்த்து வருவது என்று இருந்தேன். ஒரு நாள் காலையில் வெளியே வந்தபோது மகன், அப்பா உங்களிடம் பேச வேணும் என்றான். அப்போதே சின்ன யூகம் வந்துவிட்டது. அதே போலவே அவனும் தான் ஒரு பெண்ணை விரும்புவதாக சொன்னான். அவர்கள் வீட்டில் சம்மதம் என்று போய் பேசி வருமாறு சொன்னான். நல்ல முறையில் திருமணம் நடத்தினேன். இருவரும் அவ்வளோ பொருத்தமான ஜோடிகள் ஆக இருந்தார்கள். கிட்டத்தட்ட இருவரும் ஒரே நிறம். அவள் அவனை விட சற்று உயரம் குறைவாக பொருத்தமாக இருந்தாள். மண்டபத்தில் வந்த எல்லாரும் அதை சொன்னார்கள். லேட்டானாலும் சரியான பெண்ணை பிடித்து விட்டதாக என்னிடம் கூறினார்கள். அன்று மிக மகிழ்ச்சியான நாள். உணவு நன்றாக இருந்தது என்று எல்லோரும் சொன்னார்கள். மகனின் நான் இதுவரை கண்டிராத புன்னகை அன்று அவன் நாள் முழுவதும் கொண்டிருப்பதை கண்டேன். சில நாட்களையும் தெரிந்துவிட்டது எனக்கு இனி வீட்டில் இருக்க முடியாது என்று. என்னால் மகன் துன்பப்படுவதை காண முடியாது. மருமகளுக்கு என்னை பிடிக்கவில்லை. ஒவ்வொன்றிலும் குறை சொன்னால் ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு உறங்க மட்டுமே வந்தேன். பிறகு வேறு எங்கேயாவது வேலை கிடைத்தால் ஓடிவிடலாம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டேன். மாலையில் வாசலில் அமர்ந்திருந்த போது மகன் வந்தார். வினி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றேன். எனக்கு வர வர ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியூர் வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன் என்றேன். அவன் அதிர்ந்து அதெல்லாம் வேணாம் என்றார். இல்லடா, நான் பேசிட்டேன். நம்ம சொந்தக்காரங்க தான் திருப்பூரில் பேக்கரி வச்சுருக்காங்க. அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன் என்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று சொல்லி உள்ளே போய்விட்டான். பிறகு 2 நாட்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வாரம் ஒரு முறை வந்துவிடுவேன் என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்து கிளம்பினேன். நானும் கிளம்புகிறேன் என்று தெரிந்த பிறகு மருமகள் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டாள். உண்மையான அன்புடன் தான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் என் மகனுடன் இருக்கிறாள் என்பதாலேயே அவளை என் மகள் போல் நேசித்தேன். மெல்ல போவது மாதம் ஒரு முறை என்பது மாறி வருடம் ஒரு முறை என்று ஆனது. மகனுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை என. ஆண் பிள்ளை வலுவானதாக இருந்தான். தீபாவளிக்கு ஒரு வாரம் இருந்து வருவேன். மருமகள் நன்றாக கவனித்துக் கொள்வாள். பேரனும் பேத்தியும் கூடையே இருப்பார்கள். பேரன் போகாத தத்தா என்பான். அவனை தூக்கும்போது எடை அழுத்தும். என் கண்கள் நிறையும். அது என் அம்மாவின் உஷாவின் கண்ணீர்கள். கிளம்பும்போது மகன் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து விடுவான். அவனிடம் பேக்கரியில் காசு வாங்கி போடும் கணக்கு வேலை என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையில் இங்கு எனக்கு டம்ளர் எடுக்கும் வேலை. பெருசு என்றுதான் அழைப்பார்கள். யாரு தவறு செய்தாலும் திட்டு எனக்கு தான் விழும். ஆனாலும் அதையும் தாண்டி அன்பாக இருப்பார்கள்.
கடையில் ஒருமுறை குடித்து ரகளை செய்த ஒருவன் என்னை அடித்து விட்டான். அவனை ஓனர் அடித்து விழுத்து விட்டார். இங்கு உடன் பணிபுரிவர்கள், வாடிக்கையாளர்கள் என்று நண்பர்கள் அமைந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இரவு வந்தால் என் தனிமை என்னை வந்து சூழ்ந்துவிடும். எங்கள் அறை மாடியில் என்பதால் நான் வெளியே வந்து படுத்துக்கொள்வேன். வானத்தில் மேகங்களில், நட்சத்திரங்களில், நிலவில் அம்மாவையும் உஷாவையும் தேடுவேன். உஷா எனக்கு ஆறுதல் சொல்வாள். ஆனால் அம்மா எப்போதும் கண்ணீருடன் தான் இருப்பாள். நான் தனியாக ஆவேன் என்பதை உணர்ந்தவள். அதை இல்லாமல் ஆக்க எவ்வளவோ முயன்றவள். முடிவில் தோற்றுவிட்டவள். நான் அம்மாவுக்கு சொல்லும் பதில் ஒன்றுதான். நான் மட்டுமல்ல, என்னை போல பலர் இங்கு இருக்கிறார்கள்.